பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் சச்சிதானந்த சத்குருமூர்த்தி அன்பான பக்தர்களே, இன்று மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது புனித பௌர்ணமி. கடந்த 24ஆம் தேதி என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகன் சுவாமி அவருடைய 18வது திருப்பதி அதில் பங்கு வந்தது. கடந்த 24ஆம் தேதி 23ஆம் தேதி இரவு 1008 சங்கு கொண்டு 108 கலசங்கள் கொண்டு புதிய காயத்ரி மந்திரம் 3 நாட்கள் நாங்கள் கொண்டாடுறது. பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் 3 மணிக்கு உங்கள் கரங்களால் அவருடைய திருவாதத்துக்கு நீங்கள் அபிஷேகம் செய்தீர்கள். போன மாதம் 24ஆம் தேதி 18வது குரு பூஜை மிக முக்கியமானது. ஏன்னா மகாபாரதத்தில் 18வது நாள் உக்குரமாக பருக போர் நடந்து ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணாவதாரம் பண்ணி அடுத்த நாள் பாருங்க தர்மத்தை நிலைநாட்டின. அப்படி ஒரு மகா சக்தி படைச்ச அந்த நன்னாளில் நீங்க பங்கு பற்றி இன்று 10ஆம் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் மகா யாகத்தில் பங்கு பெற்றது பெரும் பாக்கியம். ஏனென்று சொன்னால் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மவினைகளிலிருந்து அகன்று போறதுக்கு அவர்கள் மகா யாகங்களை செய்தார்கள். ஒரு காலத்துல புத்திரகாமகஸ்தி யாகம் செய்து தசரதனுக்கு ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்கன் பிறந்ததாக வரலாறு உண்மை. மழை இல்லாமல் இருக்கும் போது வர்ண யாகம் பண்ணி மழையை வர வச்சார்கள் பக்தி பூர்வமா ரிஷிகள் குருவழியில. அப்படி இந்த யாகத்தின் மூலம் பங்கு பெற்றும் போது எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்மவினைகள்ல இருந்து நாங்கள் அகன்று போகலாம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு சூழல்ல பிறக்கும் போது அந்த சூழலுடைய குணம், தன்மை, பண்பு, சாப்பாட்டு பழக்கம் எல்லாம் எங்களுக்கு வரும். இன்னொரு சூழல்ல பிறக்கிறவர்களுக்கு அது மாதிரி வேற குணங்கள் அதுகள் வரும். இந்த கண்ணு பாருங்க, நம்மளுக்கு தேவையானதை பார்க்கும் போது தேவையில்லாதது பார்க்கறதுக்கு, தேவையில்லாததை பார்க்காது தேவையானதை பார்க்கும். எங்களுடைய கர்ம வினையை பொறுத்து. அதே மாதிரி பாருங்க இந்த காதால தேவையானதை கேட்கும், தேவையில்லாததை பாருங்க என்ன கேட்காது. அப்போ ஒரே மாதிரி பார்த்து கொண்டிருந்தா இது பாருங்க என்ன இது சரியான நிலையில இல்லை அப்படின்ட்டு. ஏனென்றா இந்த ஐம்பொறிகள் மூலம் எங்களுக்கு பாருங்க எதை கேட்கிறோம், எதை பார்க்கிறோம், எதை சுவைக்கிறோம், எதை உணர்றோம், எதை நுகர்ந்து பார்க்கிறோம், மணக்கிறோம், இதுகளெல்லாம் எங்களுக்கு பிடிக்காட்டி நாங்க பாருங்க அதை நாங்க எடுக்காம பிடிக்கிறத மட்டும் எடுப்போம். ஆனா இதுகள் 5 கருவி மூலம் பாருங்க மனம் என்பது இருக்கு மனிதனுக்கு என்று சொன்னா 6வது அறிவு, மனத்தால் அறியும் அறிவு. மனம் எங்களுக்கு பாருங்க நாங்க ஒரு நல்ல ஆளா இருந்தால் அந்த நல்ல சக்தி பாருங்க கூடாத சக்திகளை காட்டி தரும். எங்களுக்கு மனம் பிடிக்காது. ஒரு நல்ல சக்தி உள்ள மனம் உள்ளவர்கள் பாருங்க கூடாத விடத்தையும் பாருங்க எல்லா இடங்களையும் சமாளிச்சு போவார்கள். அது சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இந்த தர்மம் எல்லா பக்கமும் பாருங்க தனக்கு ஏற்றமாய் தன்னை மாற்றிக்கொள்ளும். அதே மாதிரி நல்ல சக்தி உள்ளவர்கள் பாருங்க அவர்கள் பாருங்க ஒரு காரியாலயத்தில் வேலை செய்யும் போது அங்க அவர்களுக்கு பிடிச்சார்கள் பிடிக்காதார்கள் இருப்பார்கள். அவர்கள் பாருங்க தாங்க வேலை செய்ய வந்த எண்ணம் இருந்ததால பாருங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி போய் தன்னுடைய வேலையை சரியா செய்வார்கள். இந்த மனம் சக்தி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த மனம் பாருங்க இந்த 5 பொறிகள் நான் சொன்னேன் பாருங்க கண், மூக்கு, வாய் பாருங்க இந்த உணர்ந்து அறிகிறதுக்கு இந்த 5 கருவிகள் பாருங்க 5 அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. 5 பேர் வாழ்கின்ற வீடு, அறிவான பொருள் ஒன்றை தேடு, பஞ்சி போல் பறந்திடும் வாழ்க்கை, நாளை பாரில் எமன் வந்தால் காடு. இந்த 5 தர்மத்து பக்கம் போக வைக்காது, பாவம் செய்ய வைக்கும்.
அப்ப 5 பேர் வாழ்கின்ற இந்த வீட்டுல 5 பேர் வாழ்கிற வீட்டுல அறிவான பொருள் ஒன்று இருக்கு. யோசிச்சு பாருங்க, அறிவான பொருள் ஒன்று இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நதி கங்கை ஒரு நதி ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்க பாருங்க, யமுனை அப்படின்னு சொல்லுவோம், சரஸ்வதி அப்படின்ற ஒரு கங்கை பாருங்க. அதுக்கு அடையாளம் கொடுத்திருக்காங்க பாருங்க. என்ன அதுக்கு அடையாளம்? ஒரு பேர் கொடுத்திருக்காங்க, கங்கை. ஆனா இந்த அடையாளம் நிரந்தரம் இல்லை. அவர் எங்கிருந்து வந்தவர்? அவருடைய உண்மையான தன்மை கடல். கடல்ல இருந்து நீராவியாகி மேகங்கள் மூலம் போய் பாருங்க மழை பெஞ்சி கடும் மழையால ஒரு தேக்கம் உண்டாகிற உடனே அதுக்கு பேர் பாருங்க, அதுக்கு பேர் ஒன்று உண்டாயிட்டாங்க. அதுக்கு அந்த பூமியில ஒரு அங்கீகாரம் கொடுத்தார். உனக்கு பாருங்க என்ன யமுனை அப்படின்னு பேரு. பொன்னட்ட வாரவர்கள் பாருங்க தீர்த்தமாடும் போது இந்த வாரவர்களுக்கு உடைய கர்மாக்கள் கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பாருங்க அடையாளம் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த அடையாளம் நிரந்தரம் இல்லை, கடல் தான் நிரந்தரம். அதே மாதிரி பாருங்க எங்களுக்கு பரமாத்மாவில இருந்து வந்த நாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு அடையாளம், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சாதி, ஒரு ஆளுக்கு ஒரு குணம், ஒரு தன்மை, ஒரு ஆளுக்கு ஒரு வேலை. பாருங்க நான் பெரிய ஆள், சின்ன ஆள், பணக்காரன், ஏழை அப்படி என்று ஒரு பாருங்க அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லை. இந்த அடையாளத்தை நாங்க நிரந்தரம் என்று என்றால பாருங்க எங்களுடைய உண்மையானவர் ஆறு? இந்த அடையாளத்தை உருவாக்கினவர் ஸ்ரீ கிருஷ்ணன். கீதையில சொல்றான் பாருங்க, உள்ள அர்ஜுனா உன்னுடைய அடையாளம் பாருங்க நான் தான் உன்னை படைச்சேன். ஆனா நீ பாருங்க என்ன, நான் தான் படைச்சேன், உனக்கு பேர் என்ற அடையாளம் நீ பிறந்தது பாருங்க பாண்டவர் பக்கம் பாருங்க. இந்த பாண்டவர் தர்மம் செய்தாலும் இங்க பிறந்துட்டா, பாவம் செய்திருந்தா அங்க துரியோதன பக்கம் பிறந்திருப்பாரு. ஆனால் பாருங்க நீ என்ன, உன்னுடைய பாசம் பற்றி பாருங்க, என் பாசத்தால நீ பாருங்க என்ன சரிஞ்சு விழுறா. இந்த சரிஞ்சு விழுற பாருங்க அந்த தன்மை, அந்த பற்று பாசம் உன் அடையாளத்தால ஏற்பட்டது. அந்த சோர்ந்து போற தன்மையும் அது உன்னுடைய நிரந்தரமான குணம் இல்லை, நிரந்தரமானது இல்லை. நான் தான் நிரந்தரமானவன். நீ என்னை பக்கத்துல விட்டுட்டு பாருங்க அந்த நிரந்தரம் இல்லாத சோர்ந்து போறான். இப்ப நாங்க பாருங்க எங்களுடைய உண்மையான அடையாளம் நாங்க பரமாத்மா, உண்மையான தன்மை பரமாத்மா. எங்களுடைய அடையாளத்தை பெருசா எடுத்ததால நாங்க எல்லாம் ஒன்று கூடி பாருங்க எங்க அடையாளம் பாருங்க, எங்களுடைய அந்த அடையாளத்தை கொண்டு வாழ முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம். அதனால இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கோம். ஏன் இந்த அடையாளத்தை பாருங்க நாங்க தெரியாமல் இது நிரந்தரம் அப்படி என்று சொல்லி இதை நம்புறதால சாமி நாங்க வேதனைப்படுறோம், ஒரு ஆளும் வந்திருக்கிறோம். அப்ப இந்த அடையாளம் பாருங்க நிரந்தரம் அற்றது. இந்த அடையாளத்தை கொடுத்த கடவுள் பாருங்க பரமாத்மா, அவர்தான் நிரந்தரமான ஆள் என்பதை காட்டுவதற்கு பல வழிகளை கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வழிதான் யாகம். தசரதன் பாருங்க ஒரு மகா சக்தி படைத்தவர். ஆனால் தன்னுடைய அடையாளம் என்ன? ஒரே நேரத்துல பாருங்க 9 பாருங்க என்ன அஸ்திரம் விடுவான். தசரதன் பாருங்க என்ன அப்படி ஒரு கெட்டிக்காரன் என்ற தன்மை வந்ததால், அகங்காரம் வந்ததால தன்னுடைய அடையாளம் தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி பாவம் செய்தனால புள்ள பிறக்கல அவன். இதை பாருங்க அப்ப கேட்கிறார் குருதேவா, வஜிஷ்டர்கிட்ட கேட்கிறாரு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. நீ அடையாளத்தை பெற்றா நினைச்சு அகங்காரத்தால பாவம் செய்தா தசரதா, இது உன்னுடைய உண்மையான தன்மை அல்ல. நான் புத்திர காமகஸ்தி யாகம் பண்ண போறேன். நீ அடையாளம் நான் நினைச்சு செய்த கர்மா கரைக்கப்படும். அன்றைக்கு பாருங்க திருமன் நாராயணன் ராம அவதாரமாக தன்னுடைய 4 சக்கரங்களோட 4 இதோட பாருங்க தசரதன் பாருங்க என்ன ராமர் சத்ருகன் பரதன் என்ன லட்சுமணன் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாம் பிள்ளை இல்லாம இருக்கும் போது எங்க அம்மா கடைசியா பாருங்க நான் 4வது ஆள், இடையில 2 பேர் பாருங்க அவங்க பாருங்க விட்டு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகு பாருங்க பிள்ளை இல்ல, ஒரு மூத்த ஆளு இருக்கா, 2 பேர் இல்ல, பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா கோயில்களையும் போய் கந்தசை சென்று என்னென்ன விரதமோ அதெல்லாம் சாப்பிடாம நோட்டம். அதுக்கு பிறகுதான் பாருங்க நீ கிடைச்சா அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப நம்ம பாருங்க இந்த கர்மாக்கள் எல்லாம் கரைஞ்ச பிறகு இறைத்தன்மை இருக்கும் போது அங்க பிறக்கிற பிள்ளை பாருங்க நல்லா பிறக்கும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க,
துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற அருட்கொடை. இந்த பாவம் இருக்கத்தால நீ வேதனைப்படுறா, இந்த பாவத்தை உனக்கு கூட கொடுத்தா பாருங்க, என்ன நோக்கி நீ தவம் பண்ணுவா, அதுக்கு பிறகு உனக்கு கிடைக்கிறத பாருங்க, எந்த பாவம் இல்லாதனால அதை நீ சரியா பாருங்க என்னை கொண்டு உன் ஜீவிய காலம் மட்டும் செலவழிக்கலாம் அப்பா அந்த சொல்றதுக்கு தான் துன்பம் கொடுக்குற. அது மாதிரி தான் என் தாய்க்கு பாருங்க என்ன செய்யாது, எல்லா கர்மாக்களையும் பாருங்க கரைச்சி ஏதோ ஒரு கர்மத்தால 2 பேர் செத்துட்டாங்க. அதுக்கு பிறகு பாருங்க இந்த பிள்ளை ஒரு தெய்வீக குழந்தையா எந்த தடையும் இல்லாம வரவணும் சொன்னா நீ தெய்வீக அருள் பெறணும். அப்ப தெய்வீக அருள் பெறணும் அப்படின்னா உனக்கு நாங்க கஷ்டங்களை கொடுக்கணும். அப்ப கஷ்டங்களை கொடுத்தா எங்களை நோக்கி நீ தவம் பண்ணுவா. அதுக்கு பிறகு பாருங்க தசரனுக்கு கொடுத்த மாதிரி உனக்கு இந்த பிள்ளையை நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விதி. அந்த பிள்ளை பாருங்க தசரதனுக்கு ராமர் கொடுத்துள்ள ராமாயணத்தை பாருங்க உண்டாக்குற மாதிரி இந்த பிள்ளை பாருங்க என் குருநாதருடைய பாருங்க பணியை செய்யணும். யோசிச்சு பாருங்க என்ன செய்ய பாருங்க. நம்ம எல்லாம் பாருங்க ஒரு நல்ல சூழல்ல பிள்ளை கொண்டு அந்த பிள்ளைய வீடு கட்டணும், நல்ல மாதிரி வாழணும் என்று சொல்றதுக்கு என்ன வேணும், எங்களுடைய கர்மாக்கள் கரைக்கப்படணும். அப்ப எங்க கர்மாக்கள் கரைப்பதற்கு பாருங்க இவர்கள் பாருங்க யாகத்தின் மூலம் உன்னுடைய மனதிலே பாருங்க இருந்த கர்மாக்களை கரைக்கப்பட்டு நீ போகலாம். இப்ப எங்களுடைய அடையாளத்தை நாங்க பெருசா எடுத்திருக்கோம். அடையாளத்தை பெருசா எடுத்தனால பாருங்க என்ன எங்களுக்கு பாருங்க வாழ முடியா. இந்த அடையாளத்தை நிரந்தரம் இதுதான் நிரந்தரம் சொன்னோம். நீங்க எல்லாம் இங்க வாரீங்க, நீங்க எல்லாம் நீங்க நடுவில் வருவீங்க அப்படின்னு நான் நம்பலாமா? வரமாட்டோம். யோசிச்சு பாருங்க, நாங்க நிரந்தரமற்ற பக்கம் இருக்கிறதால எங்களுக்கு ஏதோ ஒரு துன்பத்தால நாங்க இன்றைக்கு வந்திருக்கோம். துன்பம் முடிஞ்சா சில நேரம் பாருங்க வரமாட்டோம், சில நேரம் வருவோம். அப்ப நாங்க நம்புனா கட்டாயம் வருவாரு, என்னை கட்டாயம் பார்ப்பாரு, நம்பலாமா? யார நம்பணும்? எங்களுடைய அடையாளத்தை கொடுத்தவர் எங்க இருக்கார்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞான தங்கமே, அவன் ஏதும் அறியாதடி ஞான தங்கமே. யோசிச்சு பாருங்க, கடவுள் எங்க இருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களுக்குள்ள ஒரு வண்டியை படைத்தவர் எங்க இருப்பாரு? அந்த எங்கின் வண்டிக்குள்ளதான் இருக்கும். நாங்க என்ன செய்யணும் பாருங்க, எங்க நிரந்தரமான தன்மை எங்களை படைத்தவர் அது நிரந்தரம் இல்லை என்று சொல்லி எங்க அடையாளத்தை நாங்க நிரந்தரமான நினைச்சதால என்ன செய்யறோம், நாங்க இப்ப துன்பப்படுறோம். நிரந்தரமானது எங்க இருக்குன்னு நாங்க தேடும் போது பாருங்க ஒரு குரு வருவார். சரியை பாருங்க, சரியை கிரியை யோகம் ஞானம். அப்பதான் பாருங்க ஞானியம் சொல்றார், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெல்லாம் அலைஞ்சனப்பா அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்தர் இருந்து என் குருநாதர் இருந்து எல்லாரும் பாடுறாரு. எங்கப்பா தேடணும் பாருங்க, இந்த கர்மா எல்லாரும் பாருங்க அழைச்சி இறுதியில் பாருங்க ஏன்னு சொன்னா இது பாருங்க எல்லாரும் அழைச்சி இறுதியில வந்து அப்படி பிடிச்சிடும், சில நேரம் விட்டுரும். எல்லாரும் தேடணும் பாருங்க. என் குருநாதரை எல்லாரும் தேடும் போது அருள் தாகம் அருள் பசி கொண்டு ஆண்டவரை அடையணும். இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அலையும் போது என் குருநாதரை பாருங்க நான் அடைஞ்சேன். அவர் என்ன சொன்னார் பாருங்க, நான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவர், உனக்குள்ளேயும் நான் புண்ணியரங்கம் இருக்கிறேன். இப்ப நீ பாருங்க இந்த உன்னுடைய அசல் தன்மையாகிய பாருங்க நீ பரமாத்மா என்பதை மறந்து மாயையால மறந்து பாருங்க உன்னுடைய அடையாளத்தை நீ பெருசா எடுத்தனால அந்த அடையாளம் உன்னுடைய சுயதன்மையை மறைத்து விட்டது. அதனால தான் நீ வேதனைப்படுறா. உன்னுடைய சுயதன்மை பாருங்க தர்மம் அப்பா, நீ இந்த உலகத்துக்கு சேவை செய்யணும். அதற்காக பாருங்க உனக்கு அடிமேல் அடி கொடுத்து உனக்கு பாருங்க உன்னுடைய சுயத்தை காப்பாற்றுவதற்காக பாருங்க நான் இங்க உன்னை வரவழைச்சிருக்கேன். உன்னுடைய சுயமாகிய ஆன்மாதான் நான். என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடையும் போது நான் குருவா வந்திருக்கிறப்பா. அர்ஜுனன் சொல்ற மாதிரி பாருங்க, நீ சோர்ந்து போய்த்தா அங்கால உன் அடையாளம் நான். அர்ஜுனா போன முறை நீ வரும்போதும் எனக்கு தெரியும், வரப்போறதும் எனக்கு தெரியும்.
ஆனால் நீ உன்னுடைய அடையாளத்தை பாருங்க. என்ன, நான் கௌரவர்கள், நாம் பெரியவர்கள், பெரியாக்கள், எங்க ஈஸ்வர், எங்க தாத்தா பெருசி அப்படின்னு செய்ததால உன்னுடைய சுயதன்மை மறைக்கப்பட்டிருக்கு. அதனுடைய சுயதன்மை மறைக்கப்பட்டதால என்று பாருங்க சுமந்திருக்க அர்ச்சனா அப்படின்னு சொல்லி எழும்புறாரு. நாங்க காயத்ரி மந்திரம் சொல்லி உன்னுடைய சுயதன்மையை பெரு 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நீ எழுந்து பாருங்க, உன்னுடைய சுயத்தோட தொடர்பு கொள்ளு. அப்போதான் நீ வரப்போற துன்பங்களையும் இழித்த துன்பங்களையும் பாருங்க வெற்றி அடைஞ்சு வாழலாம் என்று உங்களை 22 வருஷமா கூப்பிடுற மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணன் பாருங்க அரிச்சுன எழும்பு அரிச்சுனா, என்னை பாரப்பா, என்னை பாரு அப்படின்னு சொல்லி உன்னுடைய சுயதன்மை நான் இந்த உலகத்தில் இருக்கிற பாருங்க, எல்லாருக்குள்ள இருக்கிற நான் தான். இப்ப நான் உன்னுடைய குருவா வந்திருக்கிறேன்னா நீ இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உன் மூலம் செய்ய போறப்பா சொல்லித்தான் பாருங்க. ஆதிசங்கர் சொன்ன மாதிரி உன் குருவின் பாதாள கமலத்தில் அசைக்க முடியாத பக்தி வைப்பாயானா காண்பாய் உன் உள்ளத்தின் உள்ளே இந்த உலகையாளம் பரமதேவனின் ஒளிமய காட்சியை. இதுதான் சொன்னார் பாருங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞான தங்கமே, இவன் ஏதும் அறியாத ஞான தங்கமே அப்படின்னு சொல்லி பாருங்க இருக்கிறார் பக்கத்துல. அவருடைய அடையாளம் விடல. இப்ப நாங்கெல்லாம் பாருங்க 22 வருஷமா இங்க உபதேசம் பண்றோம், விடல. யோசிச்சு பாருங்க, அப்படிதான் பாருங்க அவர் விடே இல்லை. அதுக்கு பிறகுதான் பாருங்க பண்றார் பாருங்க பண்றார். ஏசினாரா நம்ம எல்லாம் பாருங்க வேலைக்கு போனோம் பிள்ளைக்கு சரியா வாயத்தோடா அப்படின்னு சொல்லல. அவர் பாருங்க அவசரப்பட்டு சாப்பாடு சொன்னாரா? பரமாத்மா உலகத்தை எல்லாம் இயக்குறவர் வந்து இறங்கி கிருஷ்ணா பிறந்து பண்றார் 22 வருஷமா உங்களுக்கு பண்ற மாதிரி கலைக்காம பண்றார். எழும்பரிச்சுனா எழும்பு, உன்னுடைய சுயதன்மை மறைக்கப்பட்டதால நீ மாயைக்குள்ள இருக்கிறா. இப்போ உனக்கு நல்ல மாதிரி தான் இருக்கும், இன்னைக்கு வேதனைப்படுவாப்பா எழுப்பப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தாய் பாருங்க பிள்ளை சாப்பிடாம படுத்தோடனே எழுப்புடா என்னோட கோவிச்சுட்டு படுத்து இரவெல்லாம் நீ சாப்பிடாம படுத்தா நாளைக்கு என்ன உடப்பாங்க அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் கோவிச்சு நான் சாப்பிடவே மாட்டேன்ற மாதிரி அர்ச்சனை பாருங்க அடம்பிடிச்சாங்க. சிந்திச்சு பாருங்க. அப்படி நீங்க எல்லாம் பாருங்க நான் வரைய மாட்டேன் பாருங்க, எனக்கு தான் இந்த பொருள் பணவில்லை, இங்க நான் என்னத்துக்கு போறேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. முருகன் பாருங்க அவையார் கேட்கிற பாருங்க, நீ தான் பெரிய எல்லாரும் சுத்தி போட்டு வந்து கடைசிரிக்கா உனக்கு பலம் வேணுமா அப்படின்னு சொல்லி அப்பதான் அவர் சொல்றார் பாருங்க, என்ன விடமாட்டார் கடவுள். ஆட்சி பாருங்க உனக்கு பாருங்க சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்கிறார். அது என்னடா நான் எல்லாத்தையும் படிச்சேன் சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறேன். அங்கதான் சிக்கல் நீ ஆட்சி, அதுக்காக தான் நீ கொஞ்சம் நல்லம் இந்த சிக்கல் நீ பெருசா இருக்க உன் அடையாளத்தை மறக்கிற அளவுக்கு வந்து ஒரு சிக்கல் ஆகிடுவான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு மறைமுகமா சொல்லி போட்டா கேட்கிறாரு. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? எனக்கு சுட்ட பழம் போடு அப்படின்னு சொல்லக்கூடாது, சுடாத பழம் போடு அப்படின்னு சொல்றா. அப்பதான் பாருங்க ஊதராகும். என்ன ஆட்சி சுடுதா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாரும் போய் பாருங்க நான் உபதேசம் பண்ணேன். இந்த கருங்காலி கட்டைய ஒரு வாழைக்குட்டி வாழை மரம் ஆட்டி போடுறது சொன்னா அப்பதான் பாக்குறாரு. என்னை பாராட்சி இந்த வாழை மரம் மராட்டி இந்த கருங்காலி பாருங்க என்னை போயிட்டு அதுக்காக தான் இந்த வாழைக்குட்டி பாருங்க வந்த இந்த பாரு இந்த வாழைக்குட்டி அப்படின்னு காட்டுறாரு. அது மாதிரிதான் பாருங்க அர்ச்சனை பாருங்க பாரு உன்னுடைய சுயதன்மையில இருந்து நீ பாருங்க போயிட்டா. உன்னுடைய சுயதன்மை பரமாத்மா. நான் இப்ப உனக்கு பாருங்க என்னை அகன்று விரிஞ்சி பரமாத்மாவை இருக்க நான் ஒடுங்கி உன்னுடைய குலத்துல மச்சானா பிறந்திருக்கேன். என்ன நீ பாரு அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் இந்த பிண்டத்தில் ஆத்ம சக்தியாக இருக்க இந்த பரந்தாமனை பார் வருஷனா அப்படின்னு
உனக்குள்ள பாரப்பா அப்படின்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்பதான் பாருங்க அவர் கொடுக்கிறார், தனக்குள்ள பார்த்த உடனே அந்த சராசரங்களையும் பாருங்க இயக்கும் அந்த பரமாத்மா தன்னுடைய சுயரூபத்தை காட்டுறார். உலகத்தில் அனைத்தும் நான் தான். இந்த கண்ணால் தெரியாது. ஏன்னா இந்த கண் என்ன ஒரு அடையாளத்து பக்கம் போய் அப்படியே பாருங்க பட்டணத்தார் மாதிரி கண்ணிருந்தும் கூட நான் வாழ்ந்து விட்டேன் அப்படின்னு கடைசியில பாக்குற மாதிரி பாருங்க. இந்த கண்ணால பாருங்க அதை பார்க்க முடியாதுதான் அவர் கொடுக்கிறார் பாருங்க. அந்த கண் ஞான கண்ணால என்னை பாரப்பா. அந்த சராசரங்கள் அனைத்தும் எண்ணற்ற சக்திகள் உலகத்துல இருந்தாலும் அந்த உருவத்துக்குள்ள இருந்து இயக்குற அந்த சூட்சும சக்தியாகிய இந்த பரந்தாமனை பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்படி பாருங்க, நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை மறந்து எங்களுக்கு வாழ முடியாமல் இருக்கும் போது இந்த யாகத்துல பங்கு பற்றிக்கும். இதால எப்படி நன்மை வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எங்களுக்கு பாருங்க ஆன்ம சக்தி குறைபாடுதான் துன்பத்துக்கு காரணம். எங்களுக்கு உயிர் சத்து குறைஞ்சதான் சமீபத்தில் ஏற்பட்ட கொரோனா உயிர் சத்து குறைஞ்சவர்களை தாக்கம் கொடுத்தது. உயிர் சத்து குறைஞ்சதால எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு துன்பம். அந்த சக்தியை பெறுவதற்காக இங்க வந்திருக்கோம் பாருங்க. அந்த சக்தியை பெறுவதற்கு பாருங்க நாங்க அபிஷேகம் பண்றோம். இந்த அபிஷேகத்துல பண்ற பாருங்க என்ன மஞ்சள் தொற்று நீக்கி பால் எங்களுக்கு சக்தி வரும் பாருங்க. பழம் விட்டமின் பாருங்க, தயிர் என்ன கல்சியம் எல்லாம் கூட எங்களுக்கு எல்லா சக்தியையும் பாருங்க ஏற்ற வைத்தார். என்ன அபிஷேகம் பண்ணி மந்திர சக்தி எல்லாம் ஏற்ற வச்சு இளநீ பாருங்க நீங்க களைச்சு வர கூட இளநியை குடிச்சா பாருங்க ஒரு புத்துணர்ச்சி வரும். இடத்துக்கு பாருங்க சாமியார் கொண்டு வந்தார்கள் பாருங்க பூஜை அறையில். ஏன் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கவனாக ஏற்றுனார்கள். நாங்க வெளியில போய் எங்களுடைய சக்தியை இழந்து வரும்போது அந்த கோயிலுக்குள்ள பாருங்க 12 வருஷத்துக்கு பாருங்க சேமிச்சு வச்சிருக்கார்கள். என்ன 12 வருஷத்துக்கு ஒரு காலம் கும்பாஜம் மந்திரங்கள் சொல்லி பாருங்க அபிஷேகம் பண்ணி இந்த தண்ணியால் அபிஷேகம் பண்ணி 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 ஏன்னா தண்ணிக்கு அவ்வளவு சக்தி. 48 நாள் பாருங்க எங்க 48 நாள் யாரும் கண்டுபிடிக்கல. ஒரு சிலையை கோயில வைக்கிற சிலையை தண்ணிக்குள்ள போட்டா அவர் பாருங்க தெய்வீக தன்மை வந்துருவாண்டு எந்த விஞ்ஞானமும் கண்டுபிடிக்கல. நம்ம அகஸ்தியராக்கள் தான் கண்டுபிடிச்சா. அவ்வளவு பெரிய இடத்துல பிறந்திருக்கனால யோசிச்சு பாருங்க. தண்ணி அவ்வளவு சக்தி வாய்ந்த தண்ணி தான் பாருங்க கிருஷ்ணன். தண்ணிக்குள்ளதான் பாருங்க கடல்ல பாற்கடல். அப்படி பாருங்க இந்த அபிஷேகம் பண்ண பண்ண அந்த கோயிலுக்குள்ள போய் நீங்க இருக்கும் போது பாருங்க உங்களுக்கு பாருங்க செலவழிஞ்ச சக்தி பாருங்க கிடைக்கும் போது உங்களுக்கு புத்துணர்ச்சி வருது. காலையில 4 மணிக்கு கிளம்பி குளிக்கும் போது பாருங்க ஒரு புத்துணர்ச்சி வரும். எதிர்மறையான சிந்தனை இல்ல. அந்த தண்ணியில பாருங்க பிரம்ம சக்தி இருக்கும், கடவுள சக்தி. குளிச்சு பாருங்க, காயத்ரி மந்திரம் சொல்லி பாருங்க, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க, இந்த உலகம் நல்லா இருக்குன்னு பாருங்க, சக்தி கூடும். என்ன பாருங்க நல்லெண்ணம் கொண்டு நல்ல சுவாசம் ஈர்த்தம் ஆன்மா வளரும். கெட்டெண்ணம் கொண்டு கெட்ட பாருங்க எண்ணம் பழத்தம் என்ன கெட்ட செயல் செய்தவண்டா ஆன்ம சக்தி. இப்ப நாங்க பாருங்க அடையாளத்தை மறந்து கெட்ட செயல் செய்யும் போது அப்படியே கும்பி போறோம். ஒரு ஆளுக்கு ஒரு நோய், ஒரு ஆளுக்கு ஒரு தன்மை, ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை. இந்த உடம்பு சொல்லும் பாருங்க நோயை வச்சு பாருங்க நோயை எண்ணி எண்ணி கிடந்து சொல்லும் மயங்கப்படா. 4 மணிக்கு எழுப்பாத சொல்லும் உடம்பு மயங்கப்படா. மேலெல்லாம் நோவு அப்படின்னு சொல்லி மயங்கப்படா. இந்த உடம்பு சொல்றத கேட்கிறதா என்ன எங்களுடைய அடையாளம். அடையாளத்தை பக்கம் இருக்கிறோம். இப்ப நீங்க அதை சொல்ல கேட்கப்படா. உடம்பு சொன்ன உடனே பாருங்க நம்ம சொல்ல சங்கல்பம் கொள்ளணும். என் குருநாதர் சொல்லிருக்கார் உடம்பு சொல்றதை கேட்காம நீங்க எழுப்பித்தேன்னா பிற்காலத்துல பென்ஷன் எடுத்து பாருங்க எல்லா பேர புள்ளியோடையும் காலாட்டி காலாட்டி பணக்காரனா இருக்கிற மாதிரி இருக்கலாம். இல்ல உடம்பு சொல்ற மாதிரி பார்த்து எடுமா படுத்த மாட்டா. நோயாளியா வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. செத்தாலும் தூக்குறதுக்கு ஆட்கள் வர அளவுக்கு நாங்க வந்துடுறோம்டா. அந்த அளவுக்கு எங்களை எண்ண வச்சிடும். ஏண்டா மனிதன் எண்ணி வாழ்றார். இந்த மயக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்காக தான் நாங்க உங்களுக்கு உபதேசம் பண்றோம். இதைத்தான் கீதையில கண்ணன் சொன்னார் பாருங்க. உடம்பு சொல்றதை கேட்கப்படா. எலும்பு குணம் படு ஒரு ஆளுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து நடுவே நினை கிட்ட உள்ள காட்டி நினைப்பா அப்படின்னு நினைக்க கூட்டி அப்படியா இருக்கும். மயங்கப்படாத யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு சங்கல்பம் கொள்ளணும். நீங்க இன்றையில இருந்து பாருங்க இந்த மயக்கத்துல இருந்து தெரிய வரணும், எழும்பணும். அன்று வாழ்ந்தவர்கள் எல்லாம் பாருங்க பிரம்ம முகூர்த்தம் 3 மணிக்கு எழுப்பி பாருங்க தன்னுடைய கடமையை எல்லாம் செய்து வயலெல்லாம் செய்தார்கள். 90 வருடம் என்ற பாட்டனார் எல்லாம் வாழ்ந்தார்கள். வருங்கால சந்ததிக்காக பாருங்க தென்னை மரங்கள் பாருங்க மாமரங்கள் வளர்த்தார்கள். வருங்கால சந்ததிக்காக காணியை நாடி வச்சார்கள். இப்ப அந்த காணியை விட்டு போட்டு மரத்தையும் வெட்டி போட்டு ஒன்றும் இல்லாமல் ரோட்டை நீக்கிருந்தாங்க. என்ன
சிந்திச்சு பாருங்க. அந்த 90 வயது வாழ்ந்தவர்கள் இன்று 45 வயதிலே ஹார்ட் அட்டாக். இப்ப சொல்ற ஊசி போட்டதால், ஊசி இல்ல, உங்களோட பாவத்தால். இடையில ஒரு ஆளை காட்டுற துன்பத்துக்கு நாங்க ஊசி இல்ல, ஊசி கொண்டு அவ்வளவு ஊசி போடுறீங்க பாருங்க. எத்தனை பேருக்கு ஊசால குத்துறீங்க, நோ பண்றீங்க ஏசி. அது எத்தனை பெரிய ஊசி, கொரோனா ஊசியை விட பெரிய ஊசி. அந்த ஊசி திருப்பி குத்தும். நாங்க என்னத்தை செய்யறோமோ திருப்பி வரும். சிந்திச்சு பாத்தீங்களா? காலையில் எழுப்போடு இன்றைக்கு ஒரு சங்கல்பம் கொள்ளணும் பாருங்க. காலையில் எழுப்பி மனம் சொல்லும், இடம் கொடுக்காது. உங்களை இப்ப ஆற்றுற கர்மா, உங்களோட அடையாளத்தை பாருங்க, இதை மறைச்சி, நீங்க உங்க சுயதன்மையை மறைச்சி உங்களை இந்த வேதனைப்படுத்துவர் பாருங்க. சொல்வார், எழும்பாத எழும்பாத வழி எலும்பு எழுத முருகன்கிட்ட போயிட்டுருவா, எழும்பாட்டிதான் எமன்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லும். வள்ளி எழுப்புனா நீ முருகன்கிட்ட போயிட்டுருவா அப்படின்னு சொல்ற மாதிரி, நீ எழுப்பாட்டி எமன்கிட்ட போயிட்டுருவா, நீ எழுப்பாம படப்பா அப்படின்னா நீ காட்டடைக்கு விடிஞ்சா குளரணும், கட்டில கட்டணும் அப்படின்னு வச்சுட்டு இப்ப கொஞ்ச நாள் போக பாருங்க தற்கொலைகள் அது இதெல்லாம் கூட வேணும்னா நாங்க அங்கால போயிட்டோம். சுயத்துல இருந்து உங்க கொஞ்சம் பேர் வெளியே கொண்டு வரதுக்கு மகாபாரதத்துல பாருங்க எத்தனையோ அக்னோனி போட அங்கால இருந்தது. கொஞ்சம் பேரை கொண்டு வந்த மாதிரி உங்களை கழிவதுல கொஞ்சம் பேர் கொண்டு வரதுக்காக தான் என் குருநாதர் அனுப்பியிருக்கார். உங்களுடைய ஆத்மா மயங்கி போய் கிடக்கு பாருங்க. எங்க உங்களுடைய என்ன சுயதன்மையில இருந்த மயக்கி உங்களுடைய அடையாளத்து பக்கம் மயங்கி போய் கிடக்கிறேன். இது நிரந்தரம் அப்படின்னு கிடக்கிறேன். இதை நிரந்தரமா உங்களால் அனுபவிக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. யாருன்னாலும் உங்க பணமோ பொருளோ வேலையோ பாருங்க, ஒரு மனைவி மக்களோட நிரந்தரமா சந்தோஷமா இருக்கிறியா? ஏன் அது நிரந்தரமா சந்தோஷமா இருக்கையும் விட மாட்டது, உங்களை குந்தையும் விட மாட்டது. ஆனால் இந்த உங்களுடைய சுயதன்மை போறீங்கன்னா உங்களுடைய அடையாளத்தை தக்க வச்சுக் கொள்ளலாம், உங்களுடைய அந்தஸ்தை தக்க வச்சுக் கொள்ளலாம். ஏனென்றா அது பாருங்க உனக்கு ஞானம் வந்ததப்பா, உனக்கு அறிவு வந்தது, உனக்கு பாருங்க புத்தி வந்தது அப்படின்னு சொல்லி கிட்ட வராது. நாங்க வாழும் வரை எல்லா போக சூழ்நிலையும் வாழலாம். எதிர்த்து பாருங்க, ஒரு செத்தன் மிளகாய பாருங்க நாங்க சம்பல் போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும். இதை நாங்க நெருப்புல விட்ட உடனே என்ன செய்யும்? பல பேருக்கு தும்மல் அடிக்கும். இப்ப நாங்க பாருங்க இந்த யாகத்துல பாருங்க நாங்க இல்ல இந்த 5 பொறிகள் பாருங்க தேவையான தடுக்கு தேவையில்லாதெல்லாம் பாருங்க எடுக்காது. இப்ப இந்த 5 பொறிகள் எதற்கு தேவையில்லாத விஷயத்த கூட எடுக்குது. இப்ப நாங்க எந்த சூழல்ல நாங்க போறோமோ அந்த சூழல்ல நீங்க குணம் நமக்கு வரும். 5 பேர் குடிகாரனோட சேர்ந்தா புத்த பகவான் சொல்லியானே 6வது குடிகாரன் ஆயிடுவா. 5 பேர் நல்லாரோட சேர்ந்தா பாருங்க என்ன 6வது நல்லாள் ஆயிடுவா. 5 பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருள் ஒன்றை தேடு, பஞ்சி போல் பறந்திடும் வாழ்க்கை நாளை பாரி லெமன் வருவான். 5 பக்கம் இருந்தா அறிவான பொருள் ஒன்றை தேடு நீங்க அனுப்பியிருக்காரு உங்களெல்லாம். இதுகள் மூலம் தான் பெற வேண்டினா, இதுகள் மூலம் பாருங்க நாங்க செய்த கர்மாக்களை இதுகள் மூலம் பார்த்து தான் பெறுவதற்காக இங்க வந்திருக்கோம். அப்ப நாங்க பாருங்க எங்களுடைய பாருங்க எங்களுடைய சரீரம் யாரோட பழகிறோமோ அந்த குணம் தன்மை பண்பு எங்களுக்கு வரும். இப்ப நீங்க யார்கிட்ட வந்திருக்கீங்க? குருட்ட வந்தீங்க. நல்லவரை காண்பது நன்று, நல்லோர் செல் கேட்பது நன்று, நல்லாரை பார்ப்பது நன்று, நல்லாரை நினைப்பது நன்று. நல்லார் செய்யும் காரியங்கள்ல பங்கு வந்தா இது மூலம் சுவாசத்தின் கண் மூலம் உங்களுக்கு கிடைக்கும், நல்லது கிடைக்கும். அப்ப நல்லது பாருங்க நல்லாரோட சேர நல்லது வர வர மனதுல நீங்க செய்த தீயது கர்மாக்கள் கரைக்கப்படும். தசரதற்கு யாகத்தின் மூலம் கர்மாக்கள் கரைக்கப்பட்டு பிள்ளை பிறந்தார். என்னுடைய தாய் தவத்தால எல்லாரும் உபதத்தால பாருங்க அடியே பிறந்து என்னுடைய தாய் மட்டும் இல்லை என்னுடைய குலத்துக்கு மட்டும் இல்லை பாருங்க எல்லோருக்கும் விமோசனம் கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த அந்த தாய்க்கு பாருங்க எல்லா சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் மகர்ஷிகளும் பாருங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணா அந்த தாய் பாருங்க இப்படிப்பட்ட ஒரு ஆள் வருவதற்கு பாருங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் சொல்லி. ஏனடா வேதனைகளும் துன்பங்களும் வேதனைகளும் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு நல்ல காலத்தை கொடுக்கறதுக்கப்பா, உங்களுக்கு அருளை கொடுத்து வாழும் வரை ஒரு சந்தோஷமா இருக்கிறது பாருங்க. என் தாய் வாழும் வரை பாருங்க ஆசீர்வாதம் பண்ணுவார். என் பிள்ளை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு அவதார பூசலாக வழிகாட்டார். இப்படிப்பட்டவரை பெற்றவாறு சொல்றதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நினைக்கும் போது கஷ்டம் தூளா போயிடுச்சு. ஜெயில இருந்து பாருங்க எல்லா வேதனைப்பட்ட கிருஷ்ண தாய் தன்னுடைய மகன் கிருஷ்ண பரமாத்மா ஆண்டவனே எல்லா நோவும் போயிடுச்சு. சிந்திச்சு பாருங்க. நீங்க எல்லாம் வந்து பாருங்க நல்லா உடனே உன் மனைவி பாருங்க நீ கல்யாணம் கட்டியிருந்தா உன் கணவன் சந்தோஷப்படுவான், உன் மனைவி சந்தோஷப்படுவான், உன் பிள்ளைகள் சந்தோஷப்படுவாரு. இந்த
இந்த உலகம் சந்தேகப்படும், உன்னை பெற்ற தாய் தகப்பன் சந்தேகப்படும். உள்ள பாருங்க, நோயும் இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கானப்பா அப்படின்னு சந்தோஷப்படுற விருப்பமோ இல்ல நான் தீய வழியில போய் கூடாதெல்லாம் செய்து நான் மட்டும் இல்ல நம்ம பெற்ற தாய் பாருங்க 10 மாதம் பாருங்க சுமந்து வேதனைப்பட்ட அந்த தாயை இன்னும் வேதனைப்படுத்துவதா, நம்மளை நம்பி வந்த மனைவியை வேதனைப்படுத்துவதா பாருங்க. எல்லாத்தையும் விடுத்து எங்களை நம்பி வந்திருக்கிறார் பாருங்க, எல்லாத்தையும் விடுத்து எங்களை நம்பி வந்திருக்க கணவனை வேதனைப்படுத்துவதா, பிள்ளைகளை வேதனைப்படுத்துவதா, நல்லா சிந்திச்சு பாருங்க. இது ஒரு பாடம் பாருங்க. உங்களுக்கு இதைத்தான் கூப்பிடுறாங்க. யாகத்துல போட்டோடனே பாருங்க எல்லாருக்கும் தும்மல் அடிக்குது. இப்ப இந்த யாகத்துல பங்கு பெற்றும் போது நல்ல பக்கம் பாருங்க, இந்த ஐம்பொறிகள் மூலம் வரும்போது உங்களுடைய மனதிலிருக்க கர்மாக்கள் போகும்போது கரை. இப்படி அடிக்கடி யாகத்துல பங்கு பெற்றும் போது கர்மாக்கள் கரைக்கப்படும். நீங்க சமீபத்துல பல வருடங்களுக்கு முதல் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோவாவுல பாருங்க ரசாயன கசிவு ஏற்பட்டது. கோவாவுல ரசாயன கசிவு ஏற்பட்டு பாருங்க எல்லாரும் செத்துட்டாங்க. யாகம் செய்த ஒரு குடும்பம் பாருங்க, பிராமண குடும்பம் மட்டும்தான் என்ன செய்து தப்புனார். யாகம் செய்த ஒரு குடும்பத்துல பாருங்க அவங்களுக்கு மட்டும் தப்பு இல்லை, இரண்டா போவாங்க, இதுக்குள்ள போவாங்க. ஐம்பொறிகள் மூலம் பாருங்க யாகத்தினுடைய பாருங்க புகைகள் பாருங்க, இதற்கு மந்திரத்துல மனவன் பாருங்க மந்திரம் சொல்லி சொல்ல 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 மந்திரங்கள் சொல்ல சொல்ல மனதில சித்தம் பாருங்க தெளிந்தாருக்கு ஜீவன். உள்ளம் பெருங்கோயில் ஊனடப்பு ஆலயம் வள்ளல் பெருமானுக்கு வாய்க்கோபுரவாசல் சித்தம் தெளிந்தவன் பாருங்க என்ன சிவம். நாங்கள் யாரு? மனு சிவம். சிவபெருமான் பாருங்க சவக்காலையில சுடலை கொடி பூசிய உள்ளம் கவர் கல்வன். நாம சவக்காலையில போய் பாருங்க என்ன சுடலை கொடி பூச வேண்டியவன் சிவன் அளிக்க வேண்டிய இன்றைக்கு சவத்தோட கிடக்கிறவங்க சவமா கிடக்கும். பாருங்க சிவம் இன்னைக்கு சவமா போல சற்று சிந்திச்சு பார்க்கணும் பாருங்க. நாங்க சிவம் ஈஸ்வரனால் பாருங்க அனுப்பப்பட்ட நாங்க எல்லோரும் பாருங்க இந்த பரமாத்மாவோட பகுதி, எல்லோரும் ஈஸ்வரர்கள் பாருங்க. அதுதான் மக்கள் சேவை, மகேசன் சேவை. உங்கள் பாருங்க நீங்க என்னை கும்பிடுற மாதிரி பாருங்க உங்க எல்லாரையும் நான் கும்பிடுறேன்டா, உங்க உள்ளாரக்குள்ளே நான் கடவுளை பார்க்கிறேன்டா. நான் கடந்து பாருங்க கடவுளோட இருக்கிறாரி. அதனால தான் நாயன்மார்கள் கல்லூரியில் இருக்கும் கடவுளை பாருங்க பாடாருடைய கல்லை பாடவில்லை. உங்களுக்குள்ள இருக்க கடவுளை பாருங்க நாங்க கும்பிட வேண்டிய உங்களை இல்லை பாருங்க. அப்ப அந்த கடவுள் தன்மை அதான் எங்களுடைய சுயதன்மை. அந்த சுயதன்மையிலிருந்து பாருங்க எங்களுடைய அடையாளத்து பக்கம் போய் நாங்கள் செய்த கர்மவினையால இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது உங்களுடைய சுயம், நீங்க பல பிறவிகள் செய்த தர்மம், உங்களுடைய சுயம் இன்று உங்களை கூட்டி வந்திருக்கி உன் மூதாதையர் உன் தாய் தந்தையர் பாருங்க எல்லாரும் செய்த தர்மம் பாருங்க உங்களை கூட்டி வந்திருக்கி இன்றைக்கு அவர்களுக்கு மட்டும் விமோசனம் இல்லை, எல்லோருக்கும் விமோசனம் கொடுக்கண்டா. நீங்கள் நாம் ஒரு சங்கல்பம் கொள்ளணும், எல்லா யாகத்திலையும் பங்கு பெற்றணும். காலையில பாருங்க 4 மணி பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு 21 தரம் உண்டான காயத்ரி மந்திரம் சொல்லி உங்க சுவாசத்தை கவனிச்சு வந்தா எதை கவனிக்கிறோமோ அது பலமாகும் பாருங்க. ஏதா மனிதனுக்கு மட்டும்தான் எதை எண்ணுறோமோ பாருங்க அதுக்குரிய அருள் கிடைக்கும். நல்லெண்ணம் கொண்டு நல்ல சுவாசம் ஈர்த்தமண்டா ஆன்மா வளரும், உங்களுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும், உங்களுடைய சந்ததிக்கு நோவராது, உன் பெற்ற தம்பிக்கு பாருங்க உன் பெற்ற தாய்க்கு நோவராது, இந்த சமூகத்துக்கு நோவராம நீ வாழ்ந்து இறுதியில் எல்லாத்தையும் பெற்று ஞானத்தோட எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆண்டவன் அடையக்கூடிய முக்தி நிலையை நீ அடையலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் இப்பூ உலகத்துக்கு வந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞானகுரு பகவான் பல அவதாரங்கள் பண்ண ஸ்ரீமன் நாராயணன் காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி அடியேன் பாருங்க அவரை பருகும் பாக்கியம் கிடைச்சி நான் பருகு தான் பெற்ற இன்பம் பெருக வையம் கொண்டு நீ பெற்ற இன்பத்தை நீயும் சாப்பிட்டு இந்த உலகத்தை கூடப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கட்டளையை சிறமே கொண்டு இந்த தெய்வீக பணியை பாருங்க 22 வருஷமா உங்களை கூப்பிடுறேன். ஸ்ரீ கிருஷ்ணன் மகாபாரதத்துல எல்லாரையும் கூப்பிட்ட மாதிரி வாங்க நீங்க காப்பாற்றப்படுவீர்கள் அப்படின்னு உங்க காப்பாற்றும் கடவுளாகிய மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக உரைத்த பகவான் இன்று எங்களுக்கு காயத்ரி மந்திரத்தை கொடுத்திருக்கிறார். வாருங்கள் வாருங்கள் பிரபத்தை யாராலும் அடையலாம், எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லி பகவான் கூப்பிடார் பாருங்க. இன்று நாங்க எல்லோரும் பாருங்க எங்களுடைய சுயதன்மையிலிருந்து அடையாளத்து பக்கம் போய் பாவங்கள் செய்ததால பருவமழை இன்றைக்கு இல்ல, விவசாயம் செய்யக்கூடிய பருவமழை இன்றைக்கு புரட்டாசில பெய்யணும் இல்லை. இப்படி போறானா எங்க போற சாப்பாடு எங்க போற இந்த உலகம் சர்வம்
பாருங்க, என்ன யோசிச்சு பாருங்க, இந்த ஈவராசிகள் ஜீவிப்பது எப்படி? நாங்கள் செய்த கர்மவினை, இந்த உலகம் செய்த கர்மவினை. வாருங்கள் பாருங்க, இந்த புரட்டாசியில மழமையை வச்சு எல்லா தானியங்களும் வளைய வச்சு பாருங்க, தர்மத்தை நிலையாற்றுவதற்கு வாருங்கள் அப்படி நான் கூப்பிடுறோம். 22 வருஷமா பாருங்க, உங்களை காப்பாற்றுவதற்கு கூப்பிடுறோம் பாருங்க. இப்படியே மழை இல்லாமல் போனால் பாருங்க, வாழ்க்கையில பாருங்க நம்முடைய சிறார்கள், நாம மட்டுமில்லை, நாம் பெற்ற பிள்ளை சாப்பாடு இல்லாம அழும். அது விருப்பமா? நல்லா யோசிச்சு பாருங்க. சற்று சிந்தியுங்கள், யோசிச்சு பாருங்க. உங்க குடும்ப வாழ்க்கையில பாருங்க சந்தோஷம் வாழ முடியாது, வேதனை பாருங்கள். அது விருப்பமா பாருங்க? உன் பெற்றாருக்கு பாருங்க நீ வேதனை படுத்தலாம், அது விருப்பமா? சற்று யோசிங்கள் பாருங்க. கடவுள் கூப்பிடுறாரு பாருங்க, வாருங்கள் பாருங்க, இந்த உலகத்தை காப்பாற்றும் பாருங்க அப்படின்னு அடிக்கடி வந்து கூப்பிடுறார். மகாபாரதத்துல பாருங்க கூப்பிட்டாரு பாருங்க, ராமர் கூப்பிட்டார் பாருங்க, இயேசுபிரான் கூப்பிட்டார், புத்த பகவான் கூப்பிட்டார், நபிநாயகம் கூப்பிட்டார். வந்தார்கள் பாருங்க, வாருங்கள் மக்களே, எங்க வருங்கால சமுதாயத்தை காப்பாற்றுவோம் பாருங்க, எங்களோட வாருங்கள். தர்மத்தை பாருங்க, உங்களுக்குள்ள இருக்க அந்த கடவுளை, உனக்குள்ள பொருளை நீ சற்று சிந்திச்சு பாருங்க. நீ நிறையப்பா, நீ போ ஆத்மையான புறத்துக்கு அப்படின்னு சொல்லி உங்க மூதாதையர் நீங்க செய்த தர்மம் கூட்டிட்டு வந்திருக்கு பாருங்க. சற்று சிந்திச்சு பார்க்கணும், நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்க என்ன செய்யறோமோ அதுதான் திருப்பி பாருங்க என்ன திரும்பி வரும். நாங்க என்ன செய்யறோமோ அதுதான் திரும்பி வரும். அமெரிக்காவுல பாருங்க, நான் கொஞ்ச நாளைக்கு ஒரு கதை சொன்னேன். அமெரிக்காவுல பாருங்க, ஒரு சிறுவன் பாருங்க தன்னுடைய பாட்டியை பார்ப்பதற்கு நடந்து போறான். ஏழை சிறுவன், பசி தாங்க முடியாது, வேதனை. ஒரு வீட்டுல போய் பாருங்க, தட்டி தண்ணி கொஞ்சம் தருவீங்களா அப்படின்னு கேட்கிறார். அந்த பையனை பார்த்த உடனே பாருங்க, அந்த அம்மாவுக்கு அமெரிக்கா நிஜ கதை இது. வேதனை வந்து பாருங்க, தண்ணி கேட்டவனுக்கு ஒரு பால் கிளாஸை கொடுத்தார். இடியப்பா சமைச்சு தாரன் அப்படின்னு. இல்லம்மா நான் போகணும் பாட்டிய பக்கத்து. தண்ணி கேட்டவனுக்கு பால் கிளாஸை குடிச்சிட்டு போறாரு. பல வருடங்களுக்கு பிறகு பல வருடங்கள் கழிச்சு அமெரிக்காவுல பாரிய நோய் வந்து எல்லாரும் அழித்து கொண்டிருக்காங்க, கொரோனா மாதிரி. அப்ப இந்த அம்மா பாருங்க, நோய் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படுறாங்க, ஆஸ்பத்திரியில அனுமதிக்கிறாங்க. வைத்தியசாலையில போற உடனே பாருங்க, அந்த டாக்டர் சொல்றாரு, உங்களை காப்பாற்றலாம், நீங்க நம்பிக்கையோட பாருங்க இருங்க அப்படின்னு சொல்லி காப்பாற்றப்படுத்தாரு. பில் வருது பாருங்க, அந்த பில் கட்டுறதுக்கு அந்த அம்மாட்ட பணமே இல்லை. நோய் இல்லாம போயிட்டு பில்லு கட்டுவதற்கு பாருங்க பணம் இல்லாத நேரத்தில் யோசிக்கும் போது பாருங்க, அந்த பாருங்க அந்த டாக்டர்கிட்ட இருந்து பில் வருது. அதுல பாருங்க, இந்த வைத்தியத்துக்கான பாருங்க இந்த ஹாஸ்பிடலுக்கு நீ கட்ட வேண்டிய பணம் ஏற்கனவே நீங்க கட்டி விட்டீர்கள் ஒரு பால் கிளாஸ் மூலம். இந்த வைத்தியத்துக்கான சில பாருங்க, தர்மம் தக்க சமயத்தில் காப்பாற்றும். அதான் நல்லாரை காண்பது நன்று, நல்லார் நினைப்பது நன்று. இப்படி நல்லார் பக்கம் வந்து வந்து போனா உங்களை பாருங்க, உங்களை தெரியாமலே உங்களுக்கு பெரிய கடவுள் பாருங்க நல்லத்தை செய்ய வைப்பாரு. தக்க சமயத்தில் பாருங்க, எங்களை இக்கட்டான நிலையில என் பிள்ளைக்கு பால் கொடுக்கலா, என் மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கலா, என் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கலா, ஐயோ நோய் துன்பம் வேதனை என்று வரும்போது ஏதோ ஒரு வழியில பாருங்க அந்த தர்மம் உங்கள் முன் வந்து நிற்கும். இதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, கடவுளே வருவார் பாருங்க. இதை பாருங்க, அந்த அம்மாவுக்கு பாருங்க ஒரு பால் கிளாஸ் கொடுத்து ஏற்கனவே இந்த வில்லுக்குரிய வைத்தியத்துக்குரிய செலவு பாருங்க ஒரு பால் கிளாஸ் மூலம் கட்டுப்பட்டது அம்மா அப்படின்னு. அப்பதான் மறந்து போயிட்டார். இதைத்தான் பாருங்க எங்களை ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் யாகத்திலே பூஜைத்திலே ஒரு அங்கம் வச்சிருக்கார்கள். என்ன அன்னதானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அன்னதானம் கொடுங்க ஏன் சொல்லி வச்சார்கள் பாருங்க. நீ பாருங்க எதை கொடுக்குறையோ பாருங்க அது டபுளா உன்னை தேடி வருவாப்பா. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு பார்சல் கொடுத்தா பாருங்க அது திரும்பி 10-15 பார்சல் அவனுக்கு வரும் பாருங்க. தக்க சமயத்தில் உனக்கு வந்து காப்பாற்ற பாருங்க. நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது கடும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது தக்க சமயத்தில் பாருங்க ஸ்ரீமன் நாராயணனை பாருங்க குருவா வந்து பாருங்க என்னை காப்பாற்றுற மாதிரி என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் பல அவதாரங்களை பண்ண பகவான் நிச்சயம் பாருங்க. அவரை நம்புங்கள். அவர் பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட யாகங்கள்ல பங்கு வச்சுங்கள். உங்களுடைய அடையாளத்தோட நீங்க வாழலாம்.
இந்த அடையாளம் பாரு மாறாம வாழலாம், சந்தோஷமா வாழலாம். எங்க மூதாதையர் பாருங்க எப்படி வாழ்ந்தார்கள் என்று மகிழ்ச்சிகரமாக குடும்பம் பிள்ளைகள் வாழலாம். இந்த ஆன்மீகம் கட்டாயம் தேவை. இந்த ஆன்மா இல்லாமல் இந்த உடம்பும் இல்லை, இந்த பேசுற ஆன்மா இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த உலகமே இல்லை. இந்த ஆன்மாவுக்கு பேசார் கடவுள், அவர் இல்லாமல் யாரும் வாழ முடியாது பாருங்க. இந்த ஆன்மீகம் பாருங்க சரியான முறையில காட்டுப்பட்டதால காட்டுப்படாதனால மக்கள் ஆன்மீகத்துக்கு ஒரு பயப்படுவார் பாருங்க. ஆன்மீகம் என்பது பாருங்க ஒரு சக்தி பாருங்க. இந்த உலகத்தை யாரும் பரமபுரம் எல்லாருக்குள்ள இருக்கார் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரியவரால் நம்மளுக்குள்ள இருக்காரு. அவர்கள் பாருங்க அவரோட நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது பாருங்க என்ன நாங்க எங்க ஊர்ல எங்க போடணும், எந்தெந்த இடத்துக்கு என்ன மாதிரி போகணும், அதெல்லாம் அந்தந்த மாதிரி சரியா எங்களுடைய அடையாளத்துக்கு எங்களை பாருங்க மான அவமானங்களுக்கு இந்த உலகத்தை எப்படி வாழ்ற எல்லாத்தையும் பாருங்க எங்களுக்கு வழிகாட்டக்கூடியதான் ஆன்மீகம். ஆன்மீகம் கட்டாயம் இந்த உலகத்துக்கு தேவை. ஆன்மீகம் குறையினால்தான் எங்களுடைய சுயமா எங்க உலகத்துல ஒன்றும் செய்ய முடியாது வாழையாம இருக்கிறோம். அதுக்கு அடியே உதாரணம் பாருங்க. நான் ஒரு காலத்துல துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது இன்றைக்கு பாருங்க என்ன ஆன்மீக பக்கம் சேர்ந்ததால நான் எங்க போறோம் பாருங்க அதுக்கேற்ற உடுப்பட போவோம். யாரும் மதிக்க மாட்டார்கள். எந்த வண்டியும் ஓட்டலாம், எதுவும் ஓட்டலாம் பாருங்க. தபம் பண்ணும் போதுதான் ராமர் மாதிரி பாருங்க என்ன மரபுரி அதுக்கு பிறகு மணிமுடி தரிச்சிருந்தார் பாருங்க. அது மாதிரி பாருங்க தபம் பண்ணும் போதுதான் இது கல்யாணத்துக்கு போகக்குள்ள அந்த அது மட்டும் தான் அந்த உடுப்பு. எந்தெந்த உறுப்புகள் எங்கெங்க போடுமோ அதுக்கேற்ற மாதிரி பலதரப்பட்ட குணங்கள் நிறங்கள் கொண்ட இந்த உலகத்துல அதுக்கேற்ற மாதிரி வாழக்கூடிய ஞானம் ஆன்மீகத்தால மட்டும்தான் வரும். ஆன்மீகத்தால மட்டும் எடுக்கிற செல்வத்தை சம்பளத்தை பாருங்க சரியா கொண்டு வாழக்கூடிய எல்லா தன்மையும் ஆன்மீகத்தால மட்டும்தான் பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு மகா சக்தி படைச்ச வழி கிடைச்சிருக்கீங்க. என் குருநாதர் ஆசுரர் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நீங்க ஒரு சங்கல்பம் கொள்ளணும். காலையில 4-4:30 எழும்பி உங்களை உடம்புக்கு விடாம இருக்கி அடுத்த கிழமை பூரணைக்கு விடாம போவனான்னு சொல்லும். உடம்புட கதையை கேட்கக்கூடாது. நான் போனால் நிச்சயம் நல்லா இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை நீங்க உங்களை நம்பணும். உங்களை நம்பினால்தான் கடவுள் வழிகாட்டுற கடவுளை நம்புவீங்க, உங்களை சொந்தக்காரர் நம்புவீங்க. நீங்க முதல்ல உங்களை நம்பணும். உங்களை நம்பினா பாருங்க உனக்குள்ள இருக்கிறவர் உன்னை வழிகாட்டுவார். இன்னொரு ஆள் உனக்கு வழி பாருங்க உனக்கு பாருங்க உழைச்சி கூட மாட்டார். உனக்குள்ள இருக்கவரை நீ நம்புறா, உனக்குள்ள இருக்கவர் பாருங்க வெளியே வந்து இன்னொரு ஆள் மூலம் உனக்கு கொடுப்பாரு. அதுதான் உன் குருவின் பாதார கமலத்தில் அசியாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தில் உள்ள மாதிரி இங்க இருக்கவர் அங்க வந்து பாருங்க நான் இங்கதான் இருக்கிறப்பா இங்க என்னை கவனி இங்க வந்திருக்கின்ற மாதிரி நீங்க உள்ளுக்குள்ள பாருங்க அவரை நம்புறார். உங்களுக்கு தேவையான அவரே ஒரு வடிவம் வந்து உங்களுக்கு நிச்சயம் பாருங்க கொடுப்பார். என்னுடைய குருநாதர் அப்படி எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். தான் பெற்ற இன்பம் பெருக வையம் கொண்டு இந்த உலகத்துக்கு அந்த வழியை காட்டு என்று சொல்லி எல்லாத்தையும் எனக்கு அள்ளி தந்திருக்கார் பாருங்க. எந்த சுயநலமும் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு வாடகை வீட்டுல இருந்து கொண்டு இன்றும் பாருங்க உங்களுக்கு வழிகாட்டு பாரு. எது நிரந்தரம் வீடா வாடகை எல்லாம் நாங்க வாடகை வீட்டு இருக்கிறோம் பாருங்க. நீங்க சொந்த வீடு என்று சொல்லல பாருங்க. ஏனண்டா இதுவும் உங்களுக்கு சொந்தம் இல்லை. எந்த நேரத்திலையும் உங்களுக்கு காட்டடி குறைஞ்ச வரக்கூடியது. அப்ப எதுவும் எங்களுக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கும் போது எதை சொந்தம் என்று சொல்ற பாருங்க. ஏனண்டா எதுவும் நிரந்தரம் இல்லாத மக்கள் நாங்க இருக்கிறோம். நிரந்தரமான பாருங்க நம்மளுடனே எங்க வீட்டுல நாங்க சுதந்திரமா இருக்கலாம், எங்க சொந்த வீட்டுல நாங்க சுதந்திரமா இருக்கலாம், எங்க வாடகை வீட்டுல நாங்க சுதந்திரமா இருக்கலாம், எங்க பிள்ளைகளோட நாங்க சுதந்திரமா இருக்கலாம், எங்கேயும் சுதந்திரமா இருக்கலாம். ஏனண்டா எங்களுக்கு வழிகாட்டுற ஆன்மா சுதந்திரமானவர், எதிரையும் பிடிப்பில்லாதவர் பாருங்க. அவரோட நாங்க தொடர்புடலாம். இந்த உலகத்துல பாருங்க சுதந்திரமா வாழக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க. உலகினிலே